அவரவர்கள் செய்த பாவம் அனுபவிக்க வேண்டுமே, அனுபவிக்க வேண்டுமே. அவரவர்கள் செய்த பாவம் அனுபவிக்க வேண்டுமே, மனிதன் அனுபவிக்க வேண்டுமே, அனுபவிக்க வேண்டுமே, மனிதன் அனுபவிக்க வேண்டுமே. வாங்கம்மா, வணக்கத்துக்குரிய வணக்கம். வணக்கம் 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 அம்மா. ஏனென்றா வணக்கம் தனக்கழகி அழகு மரியாதை கேட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஒருவருக்கு கொடுத்தால் வரும், கொடுக்கல வருமா? வயதில பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களால வாங்கன்னு சொல்ல வேணுமா? அப்பேற்பட்ட ஒரு மரியாதை விளமதியாத ஒரு பொருள். அந்த மரியாதையானது இப்பேற்பட்ட 16 அமர்ந்திருக்கு சபை முன்பு எனக்கு கொடுத்தாயே என்றைக்கும் புரிந்து பகவான் புண்ணியத்தால நல்லாதிகால வாழ்க 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 வாழ்க. சித்தம் எனக்கு பாக்கியம் அம்மா. தாயே பேசலாமா? பேசலாமா. நாடு என்றால் நாடு, நாடு என்றால் நாடு. கடலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுக்கா, திட்டக்குடி தாலுக்கா. சிறுமலை கிராமம் என்றால் மச்ச நாட்டுக்கு சமம் புரிந்த நாடு. நாடு கலை சிறந்த நாடு. உண்மைதான். கல்விகளை கற்ற நாடு. உண்மைதான். நம்மளை போல் நாடக ஆசான்கள் நிறைய இருக்கிறாங்க. உண்மைதான். இருக்கிறாங்க. உண்மைதான். நடித்திருக்கிறார்கள். உண்மைதான். எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் மறந்து போய்விட்டார்கள். உண்மைதான். அப்பேற்பட்ட இந்த கலை சிறந்த நாட்டிலே இரவு நேரத்திலே மனிதனை வேடிக்கை பார்க்க வேண்டும். எதற்காக இந்த கூட்டமானது கூடியிருக்கிறது தெரியுமா? நீங்க சொன்னால் தெரியும். ஏனென்றால் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தாய் குலங்களும் சேர்ந்து அம்மன் இருக்கிறது செல்லியம்மனுக்காகவும் அம்மன் முத்து மகமாரி அம்மனுக்குமாகத்தானே பால் அபிஷேகம் எடுத்து நம்ம நாடக வாரிசுகளுக்கு தமிழம் கொடுத்து பல எடுத்த பிறகு ஒன்று சேர்ந்து ஒரு மரத்திற்கு கடியம் எப்படி செல்லுமோ அதுபோ அன்று பல எடுத்த ஆளா வந்திருக்கிறோம் இங்க நடத்துறதுக்கு. நல்லதோ கெட்டதோ ஏன்னு கேட்டா நாடகம் இது இதான் ஆதி அந்த கலை. இந்த கலைகள் என்பது 1000 கலைகள் 64 கலையிலேயே முதல் சிறந்த கலை இந்த தெருக்கூத்து கலை. ஏன்னு கேட்டா இந்த தெருக்கூத்துல இருந்தா மேடை நாடகம் வந்தது. மேடை நாடகம், அதன் பிறகு டிராமா, அதன் பிறகு சினிமா, அதன் பிறகு பதவி. ஏன்னு சொன்னா சிவாஜி கணேசன் உண்மைதான், எம்ஜிஆர் உண்மைதான், ஜெயலலிதா நம்பியாரு உண்மைதான். இப்பேற்பட்ட புரட்சியாளர்கள் பதவியில அமர்ந்தவர்கள் எல்லாம் நம்மளை போல் தெருக்கூத்து ஆடியவர்கள். தெருவுல ஆடினவங்க தான் அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க போயிருக்காங்கன்னா அங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆர்கேஸ் ஆடுறாங்க. ஆர்கேஸ் ஆடும்போது அந்த ஆர்கேஸ வந்து டேப்ரிக்கல்ல பாட்டை பதிவு பண்ணி போட்டு அந்த வாய்ஸ் நடிப்பது உண்டு. உண்மைதாமா? உண்மைதானே? உண்மைதான். சினிமா நடிக்கிறதும் அது மாதிரிதான். அதேதான். இருந்தாலும் சொந்த குரலிலே உண்மைதான் பாடுவதும் ஆடுவதும் செய்வது தெருக்கூத்து கலை. உலகத்தை கலையை கற்ற தாய் நாடு இந்த கிராமம். உண்மைதான். அப்பேற்பட்ட நாட்டிலே அமெரிக்க ஆராதனை செய்து நாடகம் வைத்திருக்கார்கள். அதனாலதான் நாடகம் நடந்துகிட்டு அமெரிக்க பால் கூடம் எடுத்து மக்கள் எல்லாம் சந்தோஷமா நாடு செழிக்கணும், நல்ல மழை தூரணும், நாங்கள் எந்த நாடுகளிலும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தாய் குலங்களை பிரார்த்தனை செய்து இந்த தெருக்கூத்து வைத்திருக்கிறார்கள். பேசலாமா? அறிவிக்க வேணும், பெண்ணா பிரதமர் புத்தி இருக்க வேணும், ஆண் பிள்ளையா பிரதமர் எப்படி இருக்க வேணும், பெண் பிள்ளையா பிரதமர் எப்படி இருக்க வேணும். ஆம்பளை பிள்ளையா பொறுக்கிறது தப்பு கிடையாது. ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளையா பொறுக்குதுன்னா உண்மைதான். ஒரு தாய் அலமுள்ள ஒரு கருவில ஒரு பிள்ளைய சுமந்து அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த தாய் 300 நாள் அங்கத்துல சுமந்து நடக்க முடியாமலும் படுக்க முடியாமலும் உட்கார முடியாமலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இப்படி கமந்து படுக்க முடியுமா? கர்ப்பத்தோட அந்த குழந்தைய சுமந்து கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெறுவதற்கு ஒரு தாய்மார்களுடைய சுபாசங்கள் மாறி போய்விடுகிறது. ஒரு தாய்மார்களுடைய சில பேர் உயிரே போயிருது. அப்பேற்பட்ட கஷ்டம், இந்த வருத்தம் இல்லாத சுமை குழந்தைய பெற்று எடுத்து தன் ஜரிகரத்துல ஓடக்கூடிய 4448
தசனர்கள் ரத்தத்தெல்லாம் பாலா கொடுத்து ஒரு பிள்ளை வளர்க்கிறாள் தாய். ஆமா. அந்த பிள்ளைய வளர்த்து அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் செய்து கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு இவ்வளவு சம்பாதிச்சு வச்ச தாய் தந்தை 60 வயது கடந்து ஒரு 90 வயசாச்சுன்னு வச்சுக்க, நம்ம எப்படி குழந்தையா இருந்தோமோ அந்த மாதிரி குழந்தை பருவத்துக்கு வந்துடுறாங்க. குழந்தை பருவத்துக்கு வரக்கூடிய நேரத்துல ஆம்பளை பிள்ளையா பிறக்கிறவன் யோசிக்கணுமா, யோசிக்கணும் நம்மளை பெத்த தாய், நம்மளை வளர்த்த அப்பா அப்படி என்று சொல்லி ஒரு தாய் நம்ம குழந்தையா இருக்கும் போது தாயினுடைய மடியிலே பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சில பிள்ளைங்க ஒண்ணு குட்டுறது, சில பிள்ளைங்க மலம் இருந்துருது. அந்த தாய் என் மடியில இருந்து அடிக்கிறாளா? இல்ல, கிடையாது. தன் கையால் அள்ளி போட்டு நான் பெற்ற கண்ணேன்னு மார்போடு மாறுபடுத்த முத்தமிடுகிறாள் தாய். அப்பேற்பட்ட தாய் ஒரு தெய்வத்துக்கு சமம். எத்தனை கோயில்ல போய் கும்பிட்டாலும் தாயினுடைய பாதத்தை வணங்கினாலும் இந்த பாவ பிணி எல்லாம் போயிருமா? வீட்டுல உட்காந்து நல்லபடியா அப்பனுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு பிள்ளை கண்கலங்காம பாத்துக்கிட்டே அதே ஒரு புண்ணியமா? சோறு போட மாட்டான், அடிப்பான், உதைப்பான், வாடி போடி திட்டுவான், தெருவா பிச்சை எடுக்க விடுவான். அப்பேற்பட்ட படுபாவிக்கு எல்லாம் கடைசி நேரத்துல என்ன நடக்குதுன்னு இப்ப சொல்லுவேன். உண்மைதாமா? புரிகிறதா? சரி. அதான் பிறந்தாலும் ஆண் பிள்ளையா பிறந்தாலும் அப்படி இருக்க வேண்டும். பொம்பளை பிள்ளையா பிறந்தா போதாது. பிறந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல கல்யாணம் செஞ்சுட்டு போனா இன்னார் வீட்டு பிள்ளை வந்துச்சு, நல்ல குடும்பம் பண்ணுது, மாமனார் மாமியாக்கு நல்ல மரியாதை கொடுக்குது அப்படின்னு பெயர் எடுத்து கொடுக்க வேண்டும். சொல்றேன், அவர்கள் செய்த பாவம் அனுபவிக்க வேண்டுமே, அனுபவிக்க வேண்டுமே, அனுபவிக்க வேண்டுமே. அவர்கள் செய்த பாவம் அனுபவிக்க வேண்டுமே, ஐயா அனுபவிக்க வேண்டுமே. ஒரு மனிதன் செய்வது பாவமா புண்ணியமா? உண்மைதான். அவன் நல்லது செஞ்சாதான் நல்ல பேரு, கெட்டது செஞ்சா கெட்டது. நீ என்ன நினைச்சிட்டு வாடி அது உனக்கே தீம்பு. மருந்து குடிக்க போறான் அவன் அதனால தான் சாகணும், சுருக்கு மாட்டிக்க போறான் அவனுக்கு கடைசியில் அதால தான் போகும். அப்படியெல்லாம் ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து வளர்த்த தாய கண்கலங்காம பாத்துக்கணுமா? தாயால் அடிப்பவனோ, தாயால் அடிப்பவனோ, எட்டி உதைப்பவனோ, பெத்த தாய்க்கு சோறு போடாத வாடி போடுன்னு சொல்லி அடித்து உதைத்து தெருவா பிச்சை எடுக்க விடுகிறாரு. அப்பேற்பட்ட படுவாவிக்கெல்லாம் அடுத்த பிறகு மனித பிறகு கிடையாது ஐயா. அவன் எல்லா பிறப்பா தெரியுமா? அவன் காக்கையா பிறப்பா, ஆகாயத்து பறந்து வைக்கிறப்பா. இத மாநில ஜென்மமே கிடையாதான். அவன் என்னவா பிறப்பா? அடி மாடாக பிறப்பா. கூடுகின்ற கூட்டாளியை அண்ணன் தம்பி மாதிரி 2 பேரும் ஒன்னா கூடிக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கும் போது அவன்கிட்ட சாராயத்தை வாங்கி குடிச்சு அவனை அடிக்க போறானு. அது மட்டுமா அவளுக்கு கனமா போதைய போட்டு விட்டுட்டு அவன் பொண்டாட்டி வச்சுக்கலாமா புள்ளி வச்சுக்கலாம் நினைக்கிறான்னா கூடுகிற கூட்டாளிக்கு துரோகம் தானே. கூடுகின்ற கூட்டாளியை கூடுகின்ற கூட்டாளியை வச்சகமா செய்த பாவி, துரோகமா செய்த பாவி, அடித்தா தொட்டியில பிடிக்க மனித கிடையாது. அவன் என்னவா பிறப்பா தெரியுமா? அவன் கொட்டாக பிறப்பா, கரையில் நின்றுமே இறப்பா. கொண்ட மனைவியாலை கல்யாணம் செய்துக்கிட்டு வந்து பொண்டாட்டி அழகான பொண்டாட்டி ஊட்டியில வச்சுட்டு பொண்டாட்டி புயல் மாதிரி இருப்பா. அவளை வச்சுட்டு ஓலை பிடிச்சி விடையும் தண்ணியில இருந்து ஓலை தட்டுற வழியும் வரங்காட்டம் வச்சு வீட்டுல அழகா பாரு.
மனைவியாலை விட்டு விட்டு தந்திருந்தி கொண்ட மனைவியாலை விட்டு விட்டு தந்திருந்தி கண்டவனை சுத்துறானே அப்பேற்பட்ட படுவாவியல் அடுத்த பிறகு மாதிரி ஜென்மம் கிடையாது. அவன் என்னவா பிறப்பா? அவன் பந்தியா பிறப்பா? கொண்ட கணவனையும் விட்டு விட்டு தந்திருந்து கல்யாணம் செய்து 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டு கல்யாணம் செய்து நம்ம பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறோம். பொண்டாட்டி வீட்டுல விட்டுட்டு வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போற நேரத்துல நம்ம மனைவி பத்திரமா நம்மளுக்கு மனைவி ஆகி இருப்பாரு வச்சுக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் புருஷனை ஊர் துரோகம் செய்து விட்டு வேற ஒருத்தரை ஈட்டுக்கிட்டு சுத்துறான ஒன்ன மாதிரி 4 மாதிரி என்னாட்ட ஆடுறான் அந்த ஊர்ல கொண்ட கணவனையோ விட்டு விட்டு தந்திருந்து கண்டபடி சுத்துறாரு. அப்பேற்பட்ட படுபாவிக்கு அடுத்த பிறப்பு பெண் ஜென்மம் கிடையாது. என்ன பிறப்பா தெரியுமா? அவன் நாயாக பிறப்பா கணனையும் ஒருத்தர் கையில காசு இருக்காது. உனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் உனக்கு கேட்கறான். அவன் அர்ஜென்ட்டுக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுக்கும் போது நம்ம கையில் இருக்கும் போது எப்படி சிரிச்சுக்கிட்டு வாங்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டு கொடுக்கணுமா? இல்லன்னா வாங்கின கடனையும் இல்லை என்று சொல்லி பம்பு சண்டை செய்யறானே அவனுக்கெல்லாம் அடுத்த பிறவில இந்த மாநில ஜென்மம் கிடையாது. அவன் என்னவா பிறப்பா தெரியுமா? கோட்டால பிறப்பா அடிச்சுக்கிட்டா ஊர்ல 10 பேர் பஞ்சாயத்து பேசுறவங்க இருப்பாங்க பெரிய மனுஷன். அவங்கள்ட்ட போய் ஐயா என்ன அடிச்சுட்டா இல்ல ஏதோ ஒரு பண்ணிட்டாரு சொல்லி போய் சொல்ல போறேன். அங்க உட்கார்ந்து இருக்கிற 10 பேரும் நீதி நேர்மையோட பஞ்சாயத்து பேசுறமா? பஞ்சாயத்து பேசும்போது ஒரு பஞ்சாயத்தோ சொந்தக்காரருக்கு ஒரு பஞ்சாயத்தோ நம்ம சொந்தக்காரர் சொல்லி சார்பா பேசக்கூடாது. நீதியா இருக்க வேண்டுமா? பஞ்சாயத்து பேசும்போது சொந்தக்காரருக்கு ஒரு பஞ்சாயத்தோ வேறு ஒருவனுக்கு ஒரு பஞ்சாயத்தோ வர பஞ்சாயத்து பேசுறவனுக்கு அடுத்த பிறவியில இத மாதிரி ஜென்மம் கிடையாதப்பா. என்ன பிறப்பா தெரியுமா? அவன் கல்லைய பிறப்பா ஏன் சொல்ல வந்தா ஒரு ஊர்ல ஒரு மனிதன் இருந்து பேரு வாங்குறது ரொம்ப நாள் ஆகும். கெட்ட பேர் வாங்கினா கொஞ்ச நாள் வாங்கிடலாம். நாடக பிள்ளைங்க வந்துச்சு தெரிஞ்சுதோ தெரியும். ஆத்தூரு சேலம் கெங்கவல்லி கெடாவூரு இப்படி மலை பக்கம் பச்சைமலை இங்கறதெல்லாம் வந்து நாடகம் நடத்துறாங்களே பரவாயில்ல நல்லா ஆடுறாங்கன்னு சொன்னா அது ஒரு பயிர். இது சரியில்லை அப்படின்னு சொன்னது அசிங்கம் தானே? அப்பதான் சொல்றேன் ஒரு மனிதனா பிறந்தாலும் ஒரு ஊர்ல இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சு நல்ல பேர் வருமா? கெட்டது பேர் எடுக்கணும்னா கெட்ட பேரு. அதான் ஒருத்தர் சாகும் போது அவன் செய்தது பாவமா புண்ணியமா இருக்கிற வரைக்கும் அவன் உயிரோடு இருந்து நல்ல காரியங்களையும் நல்ல ஊர்ல நல்லது செய்து கொண்டிருந்தா அவன் செத்தா சனம் அழுதுமா. என்ன சொல்லுமா? அழுதுகிட்டு அடா படுபாவே கொல்லாத யமனுக்கு கண்ணு தெரியலையா? இப்பேற்பட்ட வாழ வேண்டிய வயசுல அதுக்குள்ளே கொண்டுகிட்டு போயிடுச்சு. இந்த மனுஷன் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவது அப்படி செய்யக்கூடிய புண்ணியம். அப்பா இவனாடா இவன் இருந்தது இவன் செத்தது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியது பாவம். அதான் மனிதனுக்கு கூட வருவது பாவமா புண்ணியமா அப்படிங்கிறதா?
ஏப்பா அம்மா என்னோட விளக்கம் தெரியுமா உனக்கு? நீங்க சொன்னால்தாம்மா தெரியும். சொல்லுப்பா. எனக்கு என்னம்மா தெரியும்? என் ஊர் தெரியாது. டெய்லியா யூடியூப் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். உங்க ஊரக எனக்கு தெரியும். சொல்லு, நீ தான் சொல்லுமா. கடலூர் மாவட்டம் தண்ணி குடிச்சுக்கிறாரு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம். உங்க ஊர் என்ன ஊர் தெரியுமா? திட்டக்குடி. திட்டக்குடி வட்டமா? கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம். மங்களூர் ஒன்றியம் மாப்பொடையூர். மாப்பொடையூரை சேர்ந்த ஆமா நாடக ஆசிரியர். ஆமா அசோக் குமார் நாடக ஆசிரியர். அவர் பேரு சொல்ல நம்மளுக்கு தகாது. இன்னைக்கு சூழ்நிலை நான் ஒரு ஐயாவை போன் பண்ணி வர சொன்னேன். ஆமா. அவர் சென்று விட்டு எங்கேயும் வரமாட்டாரு. ஆமா. குமார் மணினா நல்லா பேமஸ், எல்லாமே சுத்து வட்டாரம் போறா. ஆமா. அர்ஜென்டா வாங்கய்யா ஒரு நாடகம் ஆடணும்னு சொல்லி வழிகட்டா மணி கூட்டிட்டு வந்தோம். அது மாதிரி ஐயா வந்ததுக்கு அவர் கற்றுக் கொடுத்த பிள்ளைகள் நாம எல்லாம் இவரை பார்த்து நாங்க மறக்கலாமா? ஐயோ மறக்கூடாது. யூடியூப்ல இவர் என்னென்ன பண்றாரு, எப்படி பேர் வைக்கிறாரு, வைக்கிற பேர்ல இவர் சொல்லி கொடுத்தது. ஆமா. அது மாதிரி ஐயா சொல்லி கொடுத்தாரு. அதுதான் எனக்கு தெரியும். அது எல்லாரும் என்னுடைய சொந்த விளக்கம் கிடையாது. அது என் சொந்த விளக்கம். பெயர் வந்து காலையில தான். சரிம்மா. ஆட்காலம் என்று சொல்லக்கூடிய பகல் காலம் நீக்கி பெண்காலம் என்று சொல்லக்கூடிய இரவு காலங்களில ஆண்களாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜான அங்கத்துக்காக பெண்கள் உடுத்தி ஆடை உடுத்தி சபைக்கு வந்திருக்கிறோம் அல்லவா? இதுக்கு தாமா பேருன்னு கேட்கிறேன். ஓ, நீங்க சொன்னால்தாமா சத்தி. எனக்கு ஒரு சந்தேகம். டீ கடைக்கு பாலுக்கு நீதான் கொடுக்குறியா? நான் 2 டீ பீச்சு கொடுத்தா தங்க நல்லா ஏண்டி பொண்ணா பொறுத்தும் இந்த மாதிரி வந்து துணி இல்லாத மேல இருப்பது வானம். ஆமா. இந்த உடலை மறைப்பது அபிமானம். இந்த அபிமானத்துக்காகத்தான் இந்த அங்கத்தை மறைச்சு புடவை கட்டிக்கிட்டு வரோம். உண்மைதான். ஏறுமா கேரளாவில தென்னை மரத்துல இருக்கிற மாதிரி கேரளா அப்படி இல்லம்மா. இப்ப அந்த காலத்துல நான் அந்த காலத்துல பொம்பளை நானு. இந்த காலத்துல என்ன புள்ள பேக்குறான், கை சோட்டு. நான்லாம் அந்த காலத்துல ஜாக்கெட் ஆகுது, பாவாடை ஆகுது, ஏதாவது சீலை ஒரு முளத்தை மாத்தி கட்டிட்டு மேல போட்டு களை வெட்டி காட்டுல கம்பக்கீரை, தும்பக்கீரை, சோளக்கீரை, பண்ணக்கீரை தான் பிடிக்கிட்டு வந்துருவோம். நல்லா களியை கிண்டி வச்சு கீரை நல்லா வறுக்கும் கடிச்சுட்டு நல்லா 7 உருண்டை களியை தின்னுபிட்டு புள்ளைய பார்த்தா ஓக்கமா புள்ளைய விட்டு மூஞ்சி தப்பா பேச மாட்டேன். மூஞ்சி கீஞ்சி நெஞ்சு கீஞ்சி எல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு புள்ளையத்துக்கு பால் குடிச்சு அது ஒரு பக்கம் ஒளி விட்டுட்டு அதோட குடிச்சிட்டு இருக்கான். அப்படி நிலவை. ஏன்னா அப்ப உள்ளவர்கள் காட்டிலே சென்று விவசாயம் செய்தாங்க, கஷ்டப்பட்டு உழைத்தாங்க. அப்ப பிள்ளை பிறக்கிறத கூட கஷ்டம் இல்லாம வீட்டிலேயே பெத்து எடுத்து நல்லபடியா வளர்த்தாங்க. ஆமாமா. எங்க பிறகுது? இப்ப எல்லாம் ஜாக்கெட் ஒண்ணு போட்டுக்குது, உள்ள பாடி ஒண்ணு போட்டுக்குது. பியூட்டி பார்லர் போய் ஐப்ரோ பண்ணிட்டு அதை பண்ணிட்டு நடந்தா ஆஸ்பத்திரி, உட்காந்து ஆஸ்பத்திரி, நின்னா ஆஸ்பத்திரி, அல்ல ஆஸ்பத்திரியில போய் கை வச்சு பண்ணிக்குதா. உள்ள இந்த பாடி கீடி போட்டுக்கிட்டு அதெல்லாம் வேறு வச்சு அடிச்சுட்டு பிள்ளைங்க பால் குடிக்குது. கொமட்டு கீழே துப்புது. உடனே புருஷங்க சொல்றது யாங்க உள்ள வாந்தி எடுத்து கிடக்குது, எடு நம்ம ஒரு சீட்டு கட்டிட்டு வந்துடலாம், எடு நம்ம ஆஸ்பத்திரி போலாங்குது. அக்காது எவ புள்ள பாக்குற நீ கம்மிடுமா அது ஏங்க, அதனாலதான் வாப்பனா விட்டு வந்துட்டேன். ஏங்க லாரி ஆட்டம் முதல் சந்திப்பு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் உங்க இதுல ஆட முடியுமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு கடவுளே கொண்டு வந்து ஆட வச்சிட்டா. சரி, சந்தோஷம். உண்மைதான்.